பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. இன்னைக்கு வந்துட்டு உளுந்து வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். செம டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. சோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு 100 கிராம் அவளுக்கு இந்த சின்ன கிளாஸ்ல 1 கிளாஸ் அவளுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். சோ உளுந்த வந்துட்டு நல்லாவே வாஷ் பண்ணிக்கிறேன். சோ உளுந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தி. சோ கண்டிப்பா உளுந்துல எடுத்த ஸ்வீட்டுமே ரொம்ப ஹெல்தியா இருக்க போகுது. இதை வந்துட்டு ஜாகரியில தான் செய்ய போறேன். உளுந்த நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவைக்கேற்ப தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை 1 hour ஊற வச்சா போதும். சோ இப்ப ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கு அப்புறமா இப்ப பார்க்க போறோம் நம்ம. இப்ப 1 hour கழிச்சு நான் பாக்குற பாருங்க, உளுந்து நல்லாவே ஊறி கரெக்டா வந்துடுச்சு, உப்பி வந்திருக்கு பாருங்க. இப்ப வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேம் நம்ம உளுந்து வடிக்கு நம்ம வைக்கிற மாதிரி தான் அரைக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்பட்டா தண்ணியை மட்டும் தெளிச்சு இதை அரைச்சி எடுத்துக்க போறேன். சோ அரைச்சதுக்கு அப்புறமா இந்த உளுந்து எப்படி இருக்க போகுதுன்னு தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். கரெக்டா 1 கிளாஸ் உளுந்து இது அரைச்சி காட்டுறேன் பாருங்க. சோ தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கினா போதும். இப்போ உளுந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா ஒரு 2 வாட்டி நான் தண்ணி தெளிச்சு அரைச்சிருக்கேன். சோ உளுந்து நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு நல்லா பீட் பண்ணிக்கினா மாவு வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாவும் நல்லா சாஃப்டா பொஃபியா வரும் நம்மளுக்கு. இது ஒரு சின்ன டிப்பு தான், நீங்களுமே ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்குமே புரியும். சோ இதுல கொஞ்சம் லைட்டா சால்ட் சேர்த்துக்கினா நல்லா இருக்கும். இப்ப வந்துட்டு பாவு காச போறோம். வெல்லம் பாவு கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அவளுக்கு நான் வெல்லம் வந்துட்டு நசுக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு இதுல 2 கப்பு தண்ணி சேர்த்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா உளுந்து வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸா தான் நம்ம போட போறோம். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நிறைய பாவு தேவைப்படும். அதனால இதை வந்துட்டு கொதிக்க விட்டு நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ண போறேன். ஏன்னா இதுல வந்துட்டு செக்கிங் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, டஸ்ட் இல்ல மண் இந்த மாதிரி சைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சோ இத வந்துட்டு ஃபில்டர் பண்ணி இப்ப எடுத்தாச்சு. இப்ப ஒரு ஃபிளேவருக்கோசரம் ஒரு 5 ஏலக்காவை வந்துட்டு நான் பவுடர் பண்ணல, அப்படியே வந்துட்டு கையில பிச்சு போட்டுட்டு இருக்கேன். சோ ஒரு 5 நிமிஷம் பாவு காஞ்சா போதும். நம்மளுக்கு பதம் எல்லாம் ஒன்னும் தேவையில்லை. பாவு கொஞ்சம் நல்லா காயட்டும்னு சொல்லிட்டு சைட்ல வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம உளுந்து போண்டாவும் போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் காய வச்சு சின்னசா உளுந்து வந்துட்டு நம்ம ஜாமுன் சைஸ்ல குட்டிஸா போட்டாலே உப்பு இல்லைங்களா. சோ அதே மாதிரி தான் குட்டி குட்டிஸா போடும் போதே உப்பி வந்துடுச்சு. சோ இந்த பக்குவத்துக்கு நம்ம பண்ணா போதும். அதுக்கப்புறமா பாவுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்சை வந்துட்டு நான் சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒன்னொன்னா சேர்த்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் அப்படியே சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு பாவு அதுக்கப்புறமா ஒரே முட்டை சேர்த்தா இதாயிடும். இப்போ பாத்தீங்கன்னா 3 பேட்சுமே நல்லாவே சேர்த்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்வீட் வந்தது. ஸோ ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஹெல்த்தியான ஸ்வீட் இது. ஸோ நம்ம வீட்லே இன்ஸ்டன்டா நம்ம பசங்களுக்கு வந்து ஜாமுன் மாதிரி கொடுக்கலாம். போட்டவுடனே அப்படியே கரைஞ்சிடும் இந்த ஸ்வீட்டு. சாப்பிட்ற மாதிரி எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அவ்வளோ ஹெல்த்தியான ஸ்வீட்டு, டேஸ்டியான ஸ்வீட்டு. இதுக்கு ஆக்சுவலி நான் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சொய்யான்னு சொல்லி அம்மாக்கு கேட்பேன் இந்த ஸ்வீட் வேணும்னா. ஏன்னா நம்ம வாயில போட்டவுடனே அப்படியே கரைஞ்சி உள்ள போயிடும்ன்றதுனால சொய்யின்னு போடுறதுனால சொய்யான்னு சொல்லியே நான் கேட்பேன். அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட். இந்த மாதிரி ஸ்வீட் நீங்களுமே பண்ணிருக்கீங்களா? இந்த ஸ்வீட் உங்களுக்கு முதலே தெரியும்னா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கனாலும் எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ட்ரஸ்ட் மீ, அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தா சாப்பிட்டுன்னே இருக்கணும்னு தோணும். உளுந்துல செய்யற ஸ்வீட் கண்டிப்பா இது ஒரு ஹெல்தியான ஸ்வீட் இல்லைங்களா. செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ஸ்வீட். Don't forget to like, share and subscribe நிஷி பிரின்சஸ் சேனல். நீங்க நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ணணும்னா பண்ண போறது ஒண்ணுதான், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா நீங்க இந்த வீடியோவை பாக்குறதா இருந்தா நீங்க பண்ற போற எல்லா சப்ஸ்கிரைபுமே நிஷிதாவோட ஹெல்த்துக்கோசரம் தான். ஸோ அது மட்டும் இல்ல, ஃபேஸ்புக்ல பாக்குறதா இருந்தா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸோட நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை மீட் பண்ண போறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.